ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் செஷனில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இன்றைக்கோட ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் செஷனில் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணவங்க யார் அப்படின்னா ரஜத் படிட்டர், புவனேஸ்வர் குமார், ஜிதேஷ் சர்மா, ஸ்வப்னில் சிங், ரொமாரியோ ஷெஃபர்ட், குர்னல் பாண்டியா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ராசிக் சலாம்தார், டிம் டேவிட் அண்ட் நுவன் துஷாரா. ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி எஃபெக்டிவாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் ஹெவியாக வந்துட்டு இன்றைக்கி ப்ராக்டிஸ் செஷனில் இருந்தது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரஜத் படிட்டர் 2 பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறார் இன்றைக்கி. ஒன்று புவி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசிக் சலாம்தார். ஸோ இதில் என்ன நடந்தது வித் ஸ்கோர் கார்ட்ஸோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரஜத் படிட்டரை பொறுத்த வரைக்கும் புவியை ஃபேஸ் பண்ணும்போது 34 பால்ஸில் 48 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு, 5 பவுண்ட்ரி, 1 சிக்ஸரோட. புவியை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருக்கு 30 ரன்னை விட்டு கொடுத்து 1 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாரு. ஸோ ரஜத் படிட்டர் நல்ல ஒரு சாலிடாக இருந்திருக்கிறாரு. ஸோ மிட் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நக்கல் பாலை லாஸ்ட் பண்ணும்போது காட்டாயிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்திருக்கிற அப்டேட்டு. ஸோ டோட்டலி புவியோட பவுலிங் அப்படிங்கிறத எல்லாராலையும் அடிச்சிட முடியாது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் எல்லா விஷயமும் தேவைப்படும். நக்கல் பாலை அந்த இடத்துல லாஃப்ட் பண்ணும்போது ஸோ அவர் கேட்ச் ஆகியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதே நேரம் ராசிக் சலாம்தாரை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய ரஜத் படிட்டர் 29 பால்ஸில் 42 ரன்ஸ், 6 பவுண்ட்ரி, அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 அப்படிங்கிறத போட்டிருக்கிறாரு. ஸோ ரஜத் படிட்டரோட அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக் சலாம்தாருமே ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ 4 ஓவருக்கு 34 ரன் விட்டு கொடுத்து 1 விக்கெட்டு. நல்ல ஒரு எலிகண்டான ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ராசிக் சலாம்தாரோட அந்த ஒரு பவுலிங் எகென்ஸ்டாக ஸோ ரஜத் அந்த இடத்துல அடிச்சிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுவும் ஷார்ட் பால் அடிக்க போனப்போ பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆனது தான். ஸோ அதே நேரம் எப்போவுமே அவர் ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக ரஜத்துக்கு பெரிய லெவலில் ப்ராக்டிஸில் தேவை கிடையாது. ஸோ ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நமக்கே தெரியும். ஸோ அதனால தான் அவரை பேசர்ஸுக்கு எகென்ஸ்டாக விட்டுருக்காங்க. ஸ்பின்னை யார்கிட்ட விட்டுருக்காங்க அப்படின்னா ரொமாரியோ ஷெஃபர்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா, இவங்க 2 பேர்கிட்ட விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜிதேஷ் சர்மா ஸ்வப்னல் சிங்கை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஜிதேஷ் சர்மா 18 பாலில் 30 ரன், 4 பவுண்ட்ரி, 2 சிக்ஸரு. ஸ்வப்னல் சிங்கை பொறுத்த வரைக்கும் 3 ஓவரில் 27 ரன் விட்டு கொடுத்து ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ இதோட அவுட்கம் ஸோ டோட்டலி ஜிதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரெசிவ் ஷாட்ஸ் அப்படிங்கிறத வேறு லெவலில் எடுத்திருக்கிறாரு நம்மளுடைய ஸ்வப்னல் சிங்குக்கு எகென்ஸ்டாக. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் ஷாட்டுக்கு போகும்போது ஸோ அவர் போல்டாகி அந்த இடத்துல அவரோட விக்கெட்டை விட்டுருக்கிறாரு. ஸோ ஜிதேஷ் சர்மா நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபினிஷர். ஸோ கண்டிப்பாக ஆர்சிபியோட மெயின் பிளேயிங் லெவனில் இருக்கிறதுக்கே நல்ல ஒரு தகுதியும் டேலண்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஃபினிஷர் தான் அவர். ஸோ அதே நேரம் ரொமாரியோ ஷெஃபர்ட் குர்னல் பாண்டியாவை ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். 14 பாலில் 24 ரன்னு, 3 சிக்ஸர் அடிச்சுட்டு அவர் அவுட் ஆகிருக்கிறாரு. குர்னல் பாண்டியா 3 ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா 28 ரன் விட்டு கொடுத்து 1 விக்கெட்டு. ஸோ நல்ல ஒரு பெரிய ஷாட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கிறாரு. ஸோ இவர் அவுட் ஆனது நம்மளுடைய ஜிதேஷ் சர்மாவோட ஸ்டம்பிங் மூலியமாக. ஜிதேஷ் சர்மா ஒரு கீப்பர், அது நமக்கு தெரியும். பெரிய ஹிட்ஸுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷாட்டை மிஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான டேர்னிங் டெலிவரி பெரிய ஷாட்டுக்கு போகும்போது ஸோ அதை கீப்பர் கலெக்ட் பண்ணி ஸ்டம்பிங் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரொமாரியோ ஷெஃபர்ட் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிம் டேவிட் வித் துஷாரா அப்படிங்கிற ஒரு விஷயம். டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபார்மில் இருக்கிறாரு அப்படின்னே சொல்லணும். ஸோ துஷாரா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதலே ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லிட்டோம், ஜாஸ் ஹேசல்வுட்டோட அவைலபிலிட்டி இனிமேல் கேள்விக்குறியில் இருக்கிறதுனால ஜாஸ் ஹேசல்வுட்டை நம்ம வேணாம் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ ஆர்சிபி தீவிரமாக இருக்காங்க. உங்களுக்கு தோணலாம் அப்போ ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு கம்முன்னு ஆர்சிபி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு. அதுக்கும் அவங்க இப்போ பெரிய லெவலில் தயாராக இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எடுத்தோடனே ஒரு புது பிளேயர் எடுத்துகிட்டு ஆடணுமா, ஸோ அந்த விஷயத்துக்குள்ளே போகணுமா அப்படிங்கிறதுக்கு அவங்க இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஓப்பனிங் மேட்ச்சு, 2வது மேட்ச் 3வது மேட்ச் அப்படின்னா கூட எதாவது பண்ணலாம். ஓப்பனிங் மேட்ச்சே இருக்கிறதுனால ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு டீம் மெம்பர்ஸ் எல்லாம் உட்கார வச்சு பேசி கேப்டனே இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறார். அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் நம்ம தேவை அப்படின்னா ஸ்குவாடோட இடையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க முடிவு பண்ணி தான் துஷாராவே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி நோன் துஷாரா உண்மையாகவே நல்ல ஒரு பவுலிங் தான் போட்டார். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா துஷாராவோட பவுலிங்களோட அந்த கிளிம்ஸ் எல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டிம் டேவிட்டுக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா நுவன் துஷாரா வேறு லெவலில் பவுலிங் பண்ணியிருக்கிறார். டிம் டேவிட் 21 பாலை ஃபேஸ் பண்ணி 2 பவுண்ட்ரி 4 சிக்ஸரோட பார்த்தீங்க அப்படின்னா 38 ரன் அப்படிங்கிற ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. 4 பவுண்ட்ரி 2 சிக்ஸர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிம் டேவிட்டோட ஷாட்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 21 பாலுக்கு 38 ரன் அப்படிங்கிறத அடிச்சிருக்கிறாரு. ரொம்பவே அருமையான ஒரு விஷயம். துஷாராவை பொறுத்த வரைக்கும் 3.5 டெலிவரிஸ் அப்படிங்கிறத போட்டு 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. டிம் டேவிட் டாமினேட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் டெட்லியான யார்கர்ஸ் நிறையா அந்த இடத்துல துஷாரா போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல பெரிய லெவலில் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரஜத் படிட்டர், டிம் டேவிட், ராசிக் சலாம்தார் எல்லாருமே நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பெல் கொடுத்திருந்தாலும் புவி
பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய லெவலில் வந்துட்டு உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இன்றைக்கி டே முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நாளையோட அவுட்டிங்கில் புவி ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு 3 விக்கெட் ஹாலில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.